திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே பூண்டி அடுத்த அரியத்தூர் என்ற கிராமத்தில் சாலை ஓரம் உள்ள, அதாவது தனியாருக்கு சொந்தமான இடம், அதாவது காடு போல அடர்ந்துள்ள அந்த பகுதியில் அடையாளம் தெரியாத மண்டை ஓடு மற்றும் ஒரு உருவத்தின் ஓடு எலும்புக்கூடு இருப்பதாக அவ்வழியே சென்ற கிராம மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினருக்கும் அதே போன்று வருவாய்த்துறையினருக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தகவல் ஒன்றை அளித்துள்ளனர். இதனிடையே ஊத்துக்கோட்டை பொறுப்பு டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையிலான காவல்துறையினரும் அதே போன்று வருவாய்த்துறையினர், கிராம நிர்வாகிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சென்று பார்த்தபோது அந்த மண்டை ஓடு, அதே போன்று மண்டை ஓட்டுக்கு அருகே எலும்புக்கூடுகளும், அதே போன்று ஒரு கை பர்ஸ், அதாவது பெண் ஒரு கை பர்ஸும், அது எரிந்த நிலையில் உள்ள செல்போன் ஒன்றும் இருந்துள்ளது. உடனடியாக இறந்தவர் யார் என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குறிப்பாக கைரேகை நிபுணர்கள், அதே போன்று மோப்ப நாய்கள் உதவியுடன் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு தற்போது இறந்தவர் யார், அதாவது அந்த கிராம பகுதியில் யாரேனும் காணாமல் போய் புகார் ஏதேனும் வரவு பெற்றுள்ளதா, அந்த பகுதிக்கு அந்த பெண் எப்படி வந்திருப்பார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தெரிய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தனியாருக்கு சொந்தமான ஒரு அடர்ந்த புதர்கூடு உள்ள இடத்தில் பெண்ணின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அந்த எலும்புக்கூடை கைப்பற்றி திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்து தற்போது விசாரணையை துவங்கியுள்ளனர். குறிப்பாக கிராம பகுதியில் ஒரு பெண் உயிரிழந்து எலும்புக்கூடாகவும் அதே போன்று எலும்புக்கூடாக இருந்த சம்பவம் அந்த கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பெண்ணாலூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதாவது கொலையா அல்லது தற்கொலையா, இந்த பெண் எவ்வாறு இங்கு வந்தார் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.